வெகு நாட்களுக்கு முன்னாடி உஜ்ஜயினி நகரத்துல வித்யாபூஷணர் அப்படின்ட்டு மாபெரும் பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் படிக்காத சாஸ்திரமே இல்லைனும் அவருக்கு தெரியாததுன்னு எதுவுமே இல்லைனும் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வித்யாபூஷணருக்கு சேகரனும் நந்துனும் ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. தம்மோட குரு மாபெரும் மேதையா விளங்குறாரா அப்படிங்கிற சந்தேகம் அப்பப்போ அவங்களுக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்ப சேகர் நந்து கிட்ட சொன்னான், நந்து, நம்மோட குரு கல்வி கற்றது ஞானேந்திரர்கிட்ட. அந்த மகானோட சீடனை ஆகிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும்னு தெரியுமா? அந்த குருவோட மகிமையால தான் நம்மோட குரு இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். அப்ப நந்து சொன்னான், சேகரா, எனக்கு என்னவோ ஞானேந்திரர் அஸ்திவாரம் மட்டும்தான் போட்டு கொடுத்துருப்பாருன்னு தோணுது. கட்டடம் மாதிரி அதோட அடிப்படையில் நம்மோட குரு தன்னுடைய அறிவை விரிவாக்கிட்டு இருக்காரு. அதனால் நம் குருவோட கடின உழைப்பு தான் அவர் மாபெரும் பண்டிதர்னு பெயர் வாங்க காரணம் அப்படின்னு சொன்னான். ரெண்டு சீடர்களும் தங்களோட சந்தேகத்தை குரு கிட்டவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டு வித்யாபூஷணர் கிட்ட போனாங்க. அவரும் தம்முடைய சீடர்கள் சொன்னதை கேட்டுட்டு, அடடா, உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது என்னோட நல்ல காலம்தான். ஏன்னா நான் பல வேதாந்த விஷயங்களுக்கு சரியான விடைகள் தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கேன். அதை போக்கக்கூடிய ஒரே அறிஞர் என்னோட குருவான ஞானேந்திரர் தான். அவருக்கு இப்போ வயசாகிடுச்சு, நோய்வாய்ப்பட்டு வேற இருக்காரு. நான் என்னோட கேள்விகளை எழுதி கொடுக்குறேன். அதை அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிற பதிலை பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தம்மோட கேள்விகளை எழுதி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. ரெண்டு சீடர்களும் ஞானேந்திரர் வசிக்கிற காசிக்கு கிளம்பி போனாங்க. அவங்க ஞானேந்திரரை பார்த்து வித்யாபூஷணர் எழுதி கொடுத்த கேள்விகளை அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஞானேந்திரரும் அதை படிச்சுட்டு புன்னகை புரிஞ்சு, வித்யாபூஷணன் இப்பேற்பட்ட சிக்கலான கேள்விகள் கேட்டதால நான் பூரிப்படையிறேன். முதுமை காரணமாக இந்த கேள்விகளுக்கு உடனடியாக என்னால் பதில் சொல்ல முடியலை. 2 நாள் கழித்து இதுக்கான பதிலை சொல்லற, அந்த விடைகளை யோசித்து சொல்லறதால என்னோட அறிவும் பெருகும் அப்படின்னு சொன்னார். ஞானேந்திரர் சொன்ன மாதிரியே சேகரும் நந்துவும் 2 நாளுக்கு அப்புறமா ஞானேந்திரர் கிட்ட போனாங்க. அவர் சொல்கிற விடைகளை எழுதிக்க சொன்னார். 2 பேரும் அதை எழுதிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வித்யாபூஷணனுடைய சீடர்கள். உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல வேண்டியதும் இல்லை. நான் கொடுத்த இந்த விடைகள் மானிட தர்ம சாஸ்திரத்தில் இருக்குது. ஆனால் இந்த விடைகளில் இருந்து வேறு பல புதிய கேள்விகள் பிறக்கும். அவை வேதியியல் தொடர்பு கொண்டவையாக இருக்கும். அதுக்கான விடைகளை அவந்தி நகரத்தில் வாழற குணசீலன்கிற குயவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அந்த விடைகளையும் என்னோட விடைகளையும் சேர்த்து உங்கள் குரு கிட்ட கொடுத்தாலே அவர் கேட்ட கேள்விகளுக்கான முழுமையான விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சீடர்கள் 2 பேரும் ஞானேந்திரர்கிட்ட விடை பெற்றுட்டு காசியிலிருந்து கிளம்பி அவந்தி நகரை அடைஞ்சாங்க. அவங்க குணசீலனை பார்த்து ஞானேந்திரர் சொன்னதை சொன்னாங்க. குணசீலனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சவனா, அடடா, குரு மகாராஜ் நலமா? நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப அவர் தம்மோட சீடர்களுக்கு பாடம் கற்பிக்கிறப்ப திண்ணை ஓரமாக நின்று நான் கேட்டு வந்தேன். இதை கவனிச்ச அவர் ஒரு நாள் என்னை தமக்கு பக்கத்தில் அழைச்சு, குணசீலா, நீ கல்வியில் காட்டுற ஆர்வத்தை பாராட்டுற. நீ உன்னோட பரம்பரை தொழிலில் சிறந்து விளங்குறது இந்த ஊர் முழுவதும் தெரிஞ்சது தான். கல்விங்கிறது கரை காண முடியாத ஒரு கடல். அதனால் என்றாவது ஒரு நாள் என்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்க உன்னை நாட வேண்டி வரும். அது என்னுடைய மாபெரும் பாக்கியம்னு தான் கருதுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா இங்கே எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதுனால நான் காசியிலிருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை எழுதி கொடுத்தான். சீடர்களும் அதை வாங்கிட்டு உஜ்ஜயினிக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ குணசீலன் அவங்கக்கிட்ட, இங்கே பாருங்க, நான் கொடுத்துருக்கிற இந்த விடைகள் நான் கற்ற படிப்போடும் என்னுடைய பரம்பரை தொழிலில் கிடைச்ச அனுபவத்தோடும் தான். இதெல்லாம் சரியானவையோ இல்லை தவறானவையோன்னு கூட என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியலை. வேதியல்ல இதுக்கான விடைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் என்னுடைய இளமை பருவ நண்பனான வித்யாபூஷணன் என்னுடைய குரு மகாராஜாவுடைய பிரதம சீடன். அவன் இப்போ மாபெரும் மேதைன்னு கேள்விப்படுற. அவன் இப்போ உஜ்ஜயினியில் தான் இருக்கான். என்னோட விடைகளை அவன்கிட்ட காட்டி இவை சரிதானான்னு தெரிஞ்சுக்குங்க. அவனை நான் ரொம்பவும் விசாரித்ததாகவும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சேகரும் நந்துவும் என்ன சொன்னாங்கன்னா, அடடா, நாங்கள் அந்த வித்யாபூஷணருடைய சீடர்கள் தான். அவரு தான் முதல்ல தம்மோட கேள்வியை அவரோட குருவான ஞானேந்திரர்கிட்ட கேட்டு பதில் பெற்று வர சொன்னார். ஞானேந்திரர் அதுக்கான பதில்களை சொல்லி அந்த பதில்களிலிருந்து எழுந்த புதிய கேள்விகளை உங்ககிட்ட கேட்க சொன்னார்.
உங்களோட விடைகளோடு ஞானேந்திரருடைய விடைகளையும் சேர்த்து நாங்கள் எங்களோட குரு கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுட்டு உஜ்ஜயினிக்கு கிளம்பி போனாங்க. சீடர்கள் 2 பேரும் உஜ்ஜயினியில் தம்மோட குருவை சந்திச்சு அவர் கேட்ட கேள்விகளுடைய விடைகளை கொடுத்து நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. வித்யாபூஷணரும் புன்னகை புரிஞ்சு, எல்லாரும் என்ன மாபெரும் மேதைன்னு புகழ கேட்டீங்களா? ஆனால் எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்களே பார்த்துட்டீங்க. அறிவை பெருக்கிக் கொள்ள பல நூல்களும் குருவுடைய போதனைகளும் உதவுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது தான் எவ்வளவோ இருக்கு. இதை ஒருத்த உணர்ந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சரியான விடைகளை தெரிஞ்சுட்டு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும். இப்படி செய்யறதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறவன் தான் மாபெரும் மேதையாக விளங்குவான் அப்படின்னு சொன்னார். வித்யாபூஷணர் சொன்னதில் மகத்தான உண்மை இருக்குது அப்படின்னு சேகரும் நந்துவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் தம்மோட குரு காட்டின வழியிலேயே போய் தம்மோட அறிவை பெருக்கிட்டு மாபெரும் பண்டிதர்கள்னு பெயர் வாங்கினாங்க.